வணக்கம், வெல்கம் டு அம்மாயிஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளை மிக விளக்கமாக பார்க்கலாம். முதல் கேள்வி, திராவிட பாண்டியன் என்ற இதழ் எப்போது யாரால் துவங்கப்பட்டது? திராவிட பாண்டியன் என்ற இதழ் 1876ஆம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. திராவிடர் முன்னேற்றத்திற்காக அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அத்விதானந்தா சபை என்ற ஒரு அமைப்பை 1876ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். அதனுடன் கூடவே திராவிட பாண்டியன் என்ற இதழும் வெளியிடப்பட்டது. ஆதி திராவிட மகாஜன சபை எப்போது துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை என்பது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் 1891ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது 1891ஆம் ஆண்டு பறையர் மகாஜன சபை என்ற பெயரில் தோற்றுவிக்கப்பட்டு 1892ஆம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதை தோற்றுவித்தவர் இரட்டைமலை சீனிவாசன். இதே ஆண்டு 1891ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சபையும் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை திராவிடர் சங்கம். சென்னையில் கல்வி பயின்ற பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி பயில ஒரு இலவச விடுதி ஏற்படுத்தியவர் சி. நடேச முதலியார். சி. நடேச முதலியார் அவர்கள் சென்னையில் தங்கி பயின்ற பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் விடுதி என்ற ஒரு இலவச விடுதியை தோற்றுவித்தார். இந்த விடுதி தான் பிற்காலத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சென்னை திராவிடர் சங்கம் என்று சி. நடேச முதலியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான இலவச விடுதி பெயர் மாற்றம் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலில் எந்த பகுதியில் இலவச உணவு திட்டம் பள்ளிகளில் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் சொன்னாவே நமக்கு நினைவுக்கு வருது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நீதி கட்சி முதலாக ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டில் 1000 விளக்கு பகுதிகளில் பள்ளிகளில் இலவச உணவு முதலாக வழங்கப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா 1920 முதல் தேர்தல் நடைபெற்று நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. முதல்ல பார்த்திங்கன்னா சுப்பராயலு அவர்கள் 1920 21 வரை 21 ஜூலை வரைக்கும் பதவியில் இருந்தாங்க. 1921 அவர் உடல்நிலை காரணமாக விலகிறதுனால பனகல் அரசர் அவர்கள் 1921 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றாங்க. ஸோ 1920ஆம் ஆண்டு தான் சென்னை 1000 விளக்கு பகுதிகளில் முதலாக பள்ளிகளில் இலவச உணவு வழங்கப்பட்டது. இதுதான் பிற்காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை மேம்படுத்தி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம், இந்த மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலில் பெண்களுக்கு தேர்தலில் வாக்குரிமை எப்போது வழங்கப்பட்டது? இதுவும் நீதி கட்சி ஆட்சி. தமிழ்நாட்டில் 1920 முதலாக நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல சுப்பராயலு அவர்கள் ஒரு வருடத்துக்கு முதலமைச்சராக இருப்பாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அவர் பதவி விலகியதுக்கு பிறகு பனகல் அரசர் அரசராக வரும்போது தான் 1921ஆம் ஆண்டு முதலாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. மிக முக்கியமான கேள்வியாக சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியின் போது பனகல் அரசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த உரிமை வழங்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக 1929ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 1925ஆம் ஆண்டு தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்காக ஆந்திர பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இந்து அறநிலைய மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நீதி கட்சி ஆட்சியின் போது 1922ஆம் ஆண்டு இந்து அறநிலைய மசோதா பில் கொண்டு வரப்பட்டு 1925ஆம் ஆண்டு இந்து அறநிலைய மசோதா சட்டமாக மாற்றப்பட்டது. இதன்படி என்ன அந்த சட்டத்தில் கூறப்பட்டதுன்னா, கோயில்கள் மூலம் வரும் வருமானம் பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று அந்த இந்து அறநிலைய சட்டம் மூலமாக 1925ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. நீதி கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? நீதி கட்சியானது 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அந்த அமைப்போட அரசியல் பிரிவாக பிற்காலத்தில் நீதி கட்சி என்று பெயர் மாற்றப்படும். இந்த நீதி கட்சி 1920 1937 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செலுத்துவாங்க. ஸோ 1937 நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோல்வியடைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பாங்க. ஸோ 1937ஆம் ஆண்டு
நீதி கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வரும். 1938ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் பெல்லாரி சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிடர் கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1937ஆம் ஆண்டு நீதி கட்சியின் ஆட்சி முடிவடைந்ததை தொடர்ந்து நீதி கட்சியின் தலைவராக 1938 டிசம்பர் 29 பெரியார் அவர்கள் பொறுப்பேற்றார். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அன்று முதல் நீதி கட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக திராவிடர் கழகம் என்ற ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இது அரசியல் ஈடுபாடு இல்லாமல் சமூக பணிகளில் ஈடுபடும் என்றும் தந்தை பெரியார் அவர்களால் 1947 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது.